வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடிகாசி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மனோஜ் சந்தோஷி சார் குடுத்த பணத்த அட்டை போடலான்னு பார்த்தாரு. டைரக்டர் சொல்லவும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அத பத்தி மனோஜ் கிட்ட கேட்க, அவரு வாழைப்பழ காமெடி மாரி சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்ல, எல்லாருமே டென்ஷன் ஆயிடுறாங்க. ஒரு கட்டத்துல முத்து கோவமாயி அவர அடிக்க போறாரு. சிலர் தடுக்கிறதும், சிலர் அவர புடிச்சுக்கிறதுமா இருக்காங்க. குறுக்க விடுற விஜயா தடுத்து, "என்னடா நடந்துட்டு இருக்கு? என்ன நினைக்கிறீங்க நீங்கலான்னு?" சத்தம் போட்டு தள்ளி விட்டுர்றாங்க. உடனே நம்மளுக்கு நம்ம அம்மா தான் புரொடெக்ஷன்னு பின்னாடி வந்து நிக்கிற மனோஜ், "அம்மா" அப்படின்னு கூப்பிட, "சீ தொடாத" அப்படின்னு தட்டி விடுறாங்க விஜயா. "ஏன்டா அவ பின்னாடி போய் ஒளியிற? வீட்ல இருக்க எல்லாரும் விளம்பரப்படத்துல நடிச்சாங்கல்ல? அந்த பணத்த குடுத்தா என்ன உனக்கு?" அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. "நாங்க மட்டும் இல்லப்பா, நீயும் அம்மாவும் தானே நடிச்சீங்க. அந்த டைரக்டர் உன்னைய திட்டலாம் வேற செஞ்சாரு" அப்படின்னு முத்து சொல்ல, "ரோகிணி அவர் தான் சொல்லல. நீங்களாவது சொல்லியிருக்கலாம்லன்னு" ரோகிணிய பார்த்து கேக்குறாங்க மீனா. "உனக்காவது இந்த விஷயம் தெரியுமாம்மான்னு" ரோகிணிய பார்த்து அண்ணாமலை கேட்க, "அங்கிள் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் குடுக்குறேன்னு அவரு சொன்னாரு" அப்படின்னு மனோஜ் சொன்னதையே ரோகிணியும் சொல்ல, விஜயா ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுறாங்க. முத்து படு டென்ஷன் ஆகுறாரு. "என்னங்க இவங்களும் அதையே சொல்றாங்கன்னு" மீனா கேட்க, "பார்லர் அம்மா, அப்பா என்ன கேட்டாரு? இந்த ஃப்ராடு பணம் வாங்குனது உனக்கு தெரியுமா? தெரியாதா?" அப்படின்னு முத்து கேட்க, "அதான் சொல்றேனே முத்து, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குடுக்குறேன்னு சொன்னாருன்னு" ரோகிணி அதையே திரும்ப சொல்ல, "சோ" அப்படின்னு சலிச்சுக்கிறாங்க விஜயா. "ஐயோ! ரோகிணி எனக்கு தலை வெடிச்சிரும் போல இருக்கு. இதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. பணம் வந்த விஷயத்த முதல்ல அவரு உங்ககிட்ட சொன்னாரா? இல்லையா?" அப்படின்னு மீனா கேட்க, "அதான் சொன்னேனே மீனா" அப்படிங்கிறாங்க ரோகிணி. "அவன் என்ன சொன்னான்?" அப்படின்னு முத்து கேட்க, "ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரு குடுக்குறேன்னு சொன்னாரு" அப்படின்னு பார்லர் அம்மாவும் அதையே திருப்பி சொல்ல, "என்னடா ரவி இது? உங்க அண்ணியும் உங்க அண்ணனுக்கு டப்பிங் வாய்ஸ் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்களா? அவர் சொன்னதையே சொல்லிட்டு இருக்காங்க இவங்களும்னு" ஸ்ருதி கேட்க, "எனக்கு இப்பவே தலைய வலிக்குதுங்கிறாரு ரவி." "ஏய் ஓடுகாலி, கடைசியா கேட்கிறேன். நீ பணம் தரல, அத விடு. அது வேற மேட்ரு. அத நான் கேட்கல. ஆனா சந்தோஷி சார் பணம் குடுக்க சொல்லி சொன்னாருல்ல. ஃபோன்ல பேசும்போது உன்கிட்ட சொல்லியிருப்பாருல்ல. அத வீட்ல ஏன் சொல்லல?" அப்படின்னு முத்து கேட்க, ஏதோ அப்பதான் புரிஞ்ச மாதிரி, "ஓ அதுவா?" அப்படின்னு மனோஜ் கேட்க, ஆமாங்கிற மாரி தலையாட்டுறாரு முத்து. "ஆ அதான் அதான் சொல்லுங்கிறாரு ரவியும்." ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் குடுக்கலான்னு இருந்தேன்னு மனோஜ் சொல்ல, முத்துவ விட பயங்கரமா டென்ஷன் ஆகுற ரவி, மனோஜ சட்டை, கோட் எல்லாத்தையும் சேர்த்து புடிச்சு உலுக்கு உலுக்குன்னு உலுக்கிட்டு அடிக்க போறாரு. "டேய் விடுங்கடான்னு" தடுக்கிற அண்ணாமலை, "என்னடா நடக்குது? ஏன்டா?" அப்படின்னு கேட்க, "அப்பா இந்த பைத்தியக்காரனோட எங்களால முடியல. இவன் நம்மள பைத்தியமாக்காம விடமாட்டான் போல இருக்கு. நீங்களே கேளுங்கப்பா" அப்படின்னு முத்து சொல்ல, "நான் கேட்டுக்கிறேன் விடுடான்னு" அண்ணாமலை பயங்கர டென்ஷனா சொல்றாரு. "டேய் நீங்கலாம் இப்படி வாங்க, நீ இப்படி வான்னு" மனோஜ் கைய புடிச்சு தன் பக்கத்துல இழுத்து வைக்கிறாரு. "போ அந்தால போ, நீங்க 2 பேரும் இந்த பக்கம் வாங்க" அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, மனோஜும் ரோஹிணியும் அவரோட லெஃப்ட் சைடும் மீதி எல்லாருமே ரைட் சைடுமா போய் நிக்கிறாங்க. நின்னுட்டு இருக்க மனோஜ பார்த்து உட்காருன்னு சொல்ல, மனோஜ் உட்கார டக்குன்னு ரோஹிணி பக்கத்துல உட்கார்ந்துக்கிறாங்க. "இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் நீ சரியா பதில் சொல்லுன்னு" அண்ணாமலை சொல்ல, ஊன்னு குழந்தை மாதிரி தலையாட்டுறாரு மனோஜ். "உங்க கடைக்கு விளம்பர படம் எடுக்கணும்னு யார் சொன்னா?" அண்ணாமலை கேட்க, "சந்தோஷி சாருங்கிறாரு மனோஜ்." "எப்படி சொன்னாருன்னு?" அவரு கேட்க, "ஃபோன்லங்கிறாரு மனோஜ்." "வேற என்ன சொன்னாருன்னு?" அண்ணாமலை கேட்க, "நம்ம எல்லாரும் ஃபேமிலியா நடிக்கணும்னு சொன்னாரு" அப்படின்னு மனோஜ் சொல்ல, "சொன்னாரா? நடிக்கிறவங்களுக்கெல்லாம் பணம் தர்றேன்னு சொன்னாரா?" அப்படின்னு அண்ணாமலை கேட்க, "சொன்னாருங்கிறாரு மனோஜ்." "ஆளுக்கு எவ்வளவுன்னு?" அண்ணாமலை கேட்க, 25,000ங்கிறாரு மனோஜ். அண்ணாமலை முத்துவ பார்க்க, முத்து ஓகேன்ற மாரி தலையாட்டுறாரு. மனோஜ்ன்னு அவரு கூப்பிட, "அப்பாங்கிறாரு மனோஜ்." "ஆளுக்கு ரூ. 25,000 குடுக்குறேன்னு சொன்னாருல்ல?" அப்படின்னு அவரு கேட்க, "ஆமாப்பாங்கிறாரு மனோஜ்." "அப்ப நாங்க நடிக்க வர்றதுக்கு முன்னாடி அவர் பணம் குடுக்குறேன்னு சொன்னாருன்னு நீ ஏன் சொல்லல?" அப்படின்னு அண்ணாமலை கேட்க, கொஞ்சம் முன்னாடி வர்ற மனோஜ், "அதுவாப்பா? அதுக்கப்புறம் எல்லாருக்கும் குடுக்கலான்னு தான்" அப்படின்னு அவர் மறுபடியும் ஆரம்பிக்க, அண்ணாமலையே டென்ஷன் ஆயி அடிக்க போறாரு. மனோஜ் பயந்து ஓடி போய் விஜயா பின்னாடி ஒளிஞ்சுக்க, விஜயா தள்ளி விட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்ப ரவி, ஸ்ருதி, முத்து, மீனா எல்லாரும் அண்ணாமலைய புடிச்சுக்கிறாங்க. "ஏன்டா என்கிட்டயே இந்த வேலைய காட்டுறியா நீ? உன்னை என்ன பண்றேன் பாரு" அப்படின்னு அண்ணாமலை சீறிக்கிட்டு நிக்க, அவங்க 4 பேரும் அவர அடக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. அவர தடுத்து நிறுத்துற முத்து, "அப்பா டென்ஷன் ஆகாதீங்க, டென்ஷன் ஆகாதன்னு" அவர் நெஞ்சில தடவி கொடுக்குறாரு. "அப்பா இது ஆக்ஷன்பா, ஃபுல் ஆக்ஷன்பா, நடிக்கிறான்பா" அப்படின்னு ரவி சொல்ல, தெரிஞ்சிருச்சோ அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாரு மனோஜ். "விட்டுறலாம்ப்பா, நம்மளால முடியல. இவன் பதிலே சொல்லல. சொல்ல வேணாம்ப்பா. ஆனா பணத்த மட்டும் குடுக்க சொல்லுப்பா" அப்படின்னு முத்து சொல்ல, அவன் தான் சொல்றான்ல, அவங்க எல்லாத்துக்கும் பணத்த குடுத்துருன்னு சொல்றாரு அண்ணாமலை மூச்சு வாங்கிக்கிட்டே. "அதான்ப்பா முடிஞ்சதுக்கு அப்புறம்னு" மனோஜ் ஆரம்பிக்க, பயங்கர டென்ஷன் ஆகுற விஜயா, "டேய் திரும்ப திரும்ப அதையே சொல்லாதடா, பணத்த குடுறான்னு" சப்புன்னு கோட்ட பிடிச்சு 4 அப்ப அப்புறாங்க. அம்மாவே டென்ஷன் ஆயிட்டாங்க. "மவனே ஒழுங்கா பணத்த எடுத்து குடுத்துரு"
அனுப்புடா அப்படின்னு முத்து சத்தமா சொல்றாரு. அனுப்பேன்டா அப்படின்னு விஜயாவும் கத்த உடனே மொபைல் எடுக்கிறாங்க ரோகிணி. ஐயையையோ! எப்பா அப்படிங்கிற விஜயா முகத்த தொடச்சிட்டு வந்து சோஃபால உட்கார்ந்துடுறாங்க. ரோகிணி மொபைல கையில வச்சுட்டு இருக்க ஸ்ருதி வந்துருச்சா பாருங்கிறாரு ரவி. முத்து மொபைல கையில எடுத்து ஏதோ சிக்னலுக்காக இப்படி இப்படி காட்டுறவர் மாதிரி புடிச்சிட்டு நிக்கிறாரு. ரோகிணி முகத்த பயங்கர எரிச்சலா வச்சுட்டு எல்லாத்துக்கும் அனுப்புறாங்க. ஆ வந்துருச்சு எனக்குன்னு முத்து சொல்றாரு. ரவி உனக்கு வந்துருச்சான்னு ஸ்ருதி கேட்க, வந்துருச்சுங்கிறாரு. உனக்கு வந்துருச்சான்னு மீனா கிட்ட கேட்க, வந்துருச்சுங்க அப்படிங்கிறாங்க அவங்க. எனக்கு வந்துருச்சுங்கிறாங்க ஸ்ருதி. பாக்குற ஸ்ருதி பேமெண்ட் வந்துருச்சு. ஆனா கன்வேயன்ஸ் வரலையே அப்படிங்கிறாங்க. கன்வேயன்ஸா? அப்படி அது வேற இருக்கா? டேய் அது எப்படி அனுப்புவேன்னு கேக்குறாரு முத்து. ஸ்ருதி 2,00,000 தான்ப்பா வந்தது. அத நான் ஈக்குவலா ஷேர் பண்ணிட்டேங்கிறாங்க ரோகிணி. சரி என்னமோ போங்கிற முத்து. அப்பா உனக்கு வந்துருச்சாப்பான்னு கேக்குறாரு. என் ஃபோன் எடுத்து நீயே பாருன்னு அண்ணாமலை சொல்ல, வந்துருச்சுங்கிறாரு முத்து. டேய் அம்மாவுக்கு அனுப்புடான்னு முத்து சொல்ல, அப்புறம் அனுப்பிச்சுக்கிறேங்கிறாரு மனோஜ். ஏன் அப்படின்னு முத்து கேட்க, அம்மாவ அப்படியே நைஸ் பண்ணி ஏமாத்தலான்னு பாக்குறியான்னு ரவி கேக்குறாரு. அம்மா உங்க ஃபோன் எங்கம்மான்னு ரவி கேட்க, ரவின்னு அண்ணாமலை கூப்பிடுறாரு. அதோ அம்மாவோட ஃபோன் அங்க இருக்குடான்னு முத்து சொல்ல, அத கையில எடுக்கிற ரவி. டேய் அனுப்புடா அனுப்பு 25,000 அனுப்புங்கிறாரு. அது அம்மாவுக்கு 25,000 ரூபாய்லாம் இல்ல. 15,000 ரூபாய் தாங்கிறாரு மனோஜ். விஜயா ஒரு திருட்டு பார்வை பாக்க, ஏன்டா எல்லாத்துக்கும் ஒரே சம்பளம் தானே? அதென்ன அவளுக்கு மட்டும் கம்மியா குடுக்குற? அப்படின்னு மனோஜ் கிட்ட கேக்குற அண்ணாமலை, விஜயா நீ கம்மியா குடுத்தா வாங்காத அப்படிங்கிறாரு. இல்ல அம்மாவுக்கு நான் நைட்டே 10,000 ரூபாய் குடுத்துட்டேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, விஜயா உதட்ட பிதுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. நைட்டே குடுத்துட்டியா? கேக்குற அண்ணாமலை மனோஜ் கிட்ட வர விஜயாவும் அப்படியே எழுந்திருச்சு நின்னுறாங்க. இதையே என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு அவரு கேட்க, இல்ல ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லலாம்னு இருந்தேன்னு மனோஜ் மறுபடியும் பழைய பல்லவியவே ஆரம்பிக்க, ஐயோ சாமி நீ எதுவுமே சொல்ல வேணாண்டா அப்படின்னு முத்து ஒரு பக்கம் ரவி ஒரு பக்கமுமா டென்ஷன் ஆகுறாங்க. விஜயா நீ அவங்கிட்ட பணம் வாங்கினதை ஏன் என்கிட்டயே சொல்லல நீ அப்படின்னு அண்ணாமலை கேட்க, விஜயா மனோஜ ஒரு திருட்டு பார்வை பாக்குறாங்க. மனோஜன் திருட்டு மொழி முழிச்சிட்டு நிக்கிறாரு. முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லலாம்னு இருந்தேன்னு விஜயா ஆரம்பிக்க, நீ சொல்லவே வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை கத்துன கத்துல தடவையா விஜயா பயப்படுறாங்க. பயந்து போய் சோஃபாவுல அப்படியே டொப்புன்னு உட்கார்ந்துடுறாங்க. எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறான்னு போற அப்பாவை பாத்துட்டு இருக்காரு மனோஜ். முத்து அப்படியே விஜயா கிட்ட வர விஜயாவோட பயம் இன்னும் அதிகமாயிருது. இதுக்கு மேல இங்கேயே நின்னுட்டு இருந்தோம்னா கொடுத்த பணத்தை வாங்கிருவாங்க. எல்லாரும் போங்க எல்லாரும் போங்கன்னு சொல்லிட்டு முத்து நகர மத்தவங்களும் நகர்ந்துடுறாங்க. விஜயா மனோஜ் ரோகிணி மட்டும் அங்கேயே இருக்காங்க. விஜயா மனோஜ முறைச்சுக்கிட்டே எந்திரிக்கிறாங்க. ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு விஜயா கேட்க, இல்லம்மா ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லலாம்னு இருந்தேன்னு மனோஜ் அதே டைலாக்க திரும்பி சொல்ல, டேய் மனோஜோட கோட்டை கொத்தா புடிச்சு எல்லாத்தையும் விட்டுருவேண்டா. ஆனா ஏதோ உன் சொந்த காசுல இருந்து 10,000 ரூபாய் கொடுக்கறதா சொன்ன உன்ன அப்படிங்கிறவங்க கோட்டை விட்டுட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல பலார்னு ஒரு அறை விடுறாங்க. சீ போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ளார போயிடுறாங்க. எல்லாரும் உள்ளார போன உடனே இதுக்கு தான் சொன்னேன். அப்பவே காசை குடுத்துடலான்னு சொன்னேன். கேட்டியா? அப்படின்னு ரோகிணி திட்ட, பணம் போச்சே ரோகிணின்னு வருத்தப்படுறாரு மனோஜ். ச்சே இப்ப மானம் போச்சே அப்படிங்கிற ரோகிணி ஒரு அறை விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. என்ன எல்லாரும் அடிக்கிறீங்கன்னு கன்னத்தையும் உடம்பையும் தடவிட்டு நின்னுட்டு இருக்காரு மனோஜ். முத்து ஃபைனான்ஸ் ஆபீஸ்க்கு வந்து இந்த மாசம் டியூ கட்டணுங்க சார்ன்னு சொல்ல, பேர் சொல்லுங்கங்கிறாரு. முத்துங்கிறாரு இவரு. முத்துவா கட்டியாச்சே. இப்பதான் ஒருத்தவங்க உங்க பேரை சொல்லி கட்டுனாங்கங்கிறாரு அவரு. ஏன் பேரை சொல்லி கட்டுனாங்களா அப்படின்னு கேட்க, ஆமாங்க சார்ங்கிறாரு. நான் யாரையும் கட்ட சொல்லலையே. அப்படியே கேட்டாலும் எனக்கு யார் காசு கொடுக்க போறா அப்படின்னு முத்து கேட்க, பேரு மீனான்னு சொன்னாங்கங்கிறாரு அவரு. ஏன் பொண்டாட்டி தாங்க சார்ன்னு சொல்லிட்டு முத்து திரும்ப அங்க மீனா வர்றாங்க. ஏங்க நீங்க எங்க இங்கன்னு கேட்க, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு முத்து கேக்குறாரு. எதுக்கு காருக்கு டியூ கட்டினேன்னு அவரு கேட்க, இந்த மாசம் டியூ கட்டணும் இல்லைன்னு மீனா கேக்குறாங்க. அத கட்டதானே நான் வந்தேன் அப்படின்னு முத்து சொல்றாரு. அதான் நானே கட்டிட்டேன் அப்படிங்கிறாங்க மீனா. உனக்கு ஏது காசு அப்படின்னு முத்து கேட்க, அதான் உங்க அண்ணனோட விளம்பரத்துல நடிச்ச காசு இருந்ததுல்ல அதுல கட்டிட்டேங்கிறாங்க மீனா. அத உன் செலவுக்கு வச்சுக்க வேண்டியதானே மீனா அப்படின்னு முத்து கேட்க, ஏங்க எனக்கு என்னங்க செலவு இருக்க போகுது? நீங்க வீட்டுக்கும் காசு கட்டணும், டியூ கட்டணும், வண்டிக்கும் கட்டணும், நிறைய இருக்குல்ல. உங்க பாரத்துல இருந்து நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேங்கிறாங்க மீனா. என்ன மீனா நீ அந்த காசுல உனக்கு புடிச்சது உனக்கு தேவையானது ஏதாவது வாங்கியிருக்கலாம்ல நீ. முத்து சொல்ல, எனக்கு எதுவும் தேவையில்லைங்க. பணம் அதிகமா வச்சிருக்கவங்க கைக்கு கொஞ்சம் காசு வந்தா ஆசைப்பட்ட பொருளை வாங்கணும்னு நினைப்பாங்க. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு கையில காசு வந்தா பணத்தை கடனை கட்டுறது தான் முக்கியம். ஏன்னா திரும்ப எப்ப வேணும்னாலும் கடன் வரும். ஆனா எப்ப காசு வரும்னு தெரியாது. இப்பெல்லாம் கடன் இல்லாம வாழ்றதே பெரிய வசதியான வாழ்க்கை தான் அப்படின்னு மீனா சொல்ல, நல்லா பேச கத்துக்கிட்ட மீனா அப்படின்னு முத்து சொல்ல, உங்க கூட இருக்கேல்லங்கிறாங்க மீனா. ஆனாலும் நீ எனக்காக கட்டியிருக்க வேண்டாம்
அந்த காசுல உனக்கு ஏதாவது நகை வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு முத்து கேட்க அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேணாங்க. நமக்கு இப்ப ரூம் கட்டவும் காசு வேணும்ல. சிறுக சிறுக சேர்த்தாதான் உண்டுங்கிறாங்க மீனா. எனக்கும் தானே நடிச்சதுல காசு வந்துச்சு. ரூம் கட்டுறதுக்கு கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டீங்க. நான் டியூ கட்டுறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு முத்து சொல்ல நம்ம 2 பேர்ல யார் கட்டினா என்னங்க? நான் பூ குடுக்குற நேரம் போக வீட்ல தான் இருக்கேன். நீங்க 4 இடம் போறவரு கையில இருக்க காசு செலவாயிட்டா மாச கடைசியில ஃப்ரெண்டுங்க கிட்ட தான் கடன் வாங்கணும். எதுக்குங்க அதெல்லாம்? அந்த காச நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு மீனா சொல்ல, சரி அந்த காசுல நான் உனக்கு ஏதாவது வாங்கி தருவேன் அப்படின்னு முத்து சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஆ நீ மட்டும் எனக்காக பண்ணுவ? நான் உனக்காக எதுவும் பண்ணக்கூடாதா? உனக்கு புடிச்ச ஏதாவது சொல்லு வாங்கி தரேன். முத்து கேட்க, சரி அப்புறம் சொல்றேன் வாங்க போகலாங்கிறாங்க மீனா. சாப்பிடுறதுக்கு எங்கேயாவது வெளியே போலாமான்னு முத்து கேட்டுக்கிட்டே வர மீனா பின்னாடியே வர்றாங்க. டக்குன்னு அவங்க எதிர்த்தால அண்ணாமலை வர்றாரு. மாமா நீங்க என்ன இங்க அப்படின்னு மீனா கேட்க, அப்பா நீ என்னப்பா பண்ற அப்படின்னு முத்துவும் கேக்குறாரு. நீங்க 2 பேரும் என்னடா இங்கன்னு அண்ணாமலை கேக்குறாரு. என்னடா செல்வம் அப்பாவை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கன்னு செல்வத்துக்கிட்ட கேக்குறாரு முத்து. கார் டியூ கண்ற ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு கூட்டிட்டு போன்னு சொன்னாரு. அதான் கூட்டிட்டு வந்தேங்கிறாரு செல்வம். எதுக்குப்பா உனக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது கார் வாங்கணுமா? ஃபினான்ஸ் தேவைப்படுதா அப்படின்னு முத்து கேட்க, அது இல்லப்பா உன் காருக்கு டியூ கட்டுறதுக்கு தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஏன் காருக்கா நீ ஏன்பா கட்டுற அப்படின்னு முத்து கேக்குறாரு. அதான் உன் அண்ணன் நடிக்கிறது காசு கொடுத்தான்ல அப்படிங்கிறாரு அண்ணாமலை. அப்பா அது நீ உழைச்சு நடிச்ச காசுப்பா அப்படின்னு முத்து சொல்ல, என்னடா பெருசா உழைச்சிட்டோம் நாம. அந்த விளம்பர படம் எடுத்தவங்க சும்மா அங்க நில்லு இங்க நில்லு அப்படி நில்லுன்னு சொன்னாங்க. நின்னோம் அவ்வளவுதானேங்கிறாரு அண்ணாமலை. அப்பா நீதான்ப்பா அங்க இருக்கிறதுலயே சூப்பரா நடிச்ச. எனக்கு தெரிஞ்சு அந்த மனோஜ் உனக்கு 25 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கணும் அப்படின்னு முத்து சொல்ல, இந்த 25,000த்தையே கொடுக்கல அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அதுவும் கரெக்ட் தான்ப்பா. இதே அவன் ஆட்டைய போட தானே நினைச்சான். எப்படியோ நாம பேசி வாங்கிட்டோம். நீ இத உன் செலவுக்கு வச்சுக்கோப்பா அப்படின்னு முத்து சொல்ல, எனக்கு என்னடா செலவு இருக்க போகுது. அப்படியே இருந்தாலும் பென்ஷன் வருது நீ வேற குடுக்கற. அது பத்தாதா இந்த காசு பேங்க்ல இருக்கறதுக்கு உன் கடனை அடைக்கிறதுக்காவது உதவட்டுமே அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, முத்துவும் மீனாவும் நெகிழ்ந்து போய் நிக்கிறாங்க. அப்பா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பான்னு முத்து சொல்ல, இப்படியே எத்தனை நாளைக்கு தான் நீ எல்லாத்தையும் பாத்துக்குவ? எத்தனை வருஷம் உழைச்சாலும் கடனுக்கும் வட்டிக்கும்னே போகுது. நீ வாழ்க்கையில முன்னேற வேணாமா? அன்னைக்கு கடையில சொன்ன பாரு 3ஆம் தர மக்களா காட்டுறாங்கன்னு. அத நானும் மீனாவும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுங்கிறாரு அண்ணாமலை. அப்பா நீ ஏன்பா ஃபீல் பண்ற? நாங்களும் வாழ்க்கையில மேல வருவோம்ப்பா உழைச்சு அப்படின்னு முத்து சொல்ல, ஆமா மாமா எங்க உழைப்பு மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்கிறாங்க மீனா. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குமா. ஆனா உங்களுக்காக நான் ஏதாவது உதவி செய்யணும்ல. கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டீங்கன்னா அடுத்த கட்டத்தை பத்தி யோசிக்கலாம். இந்த மாச பணத்தை நான் கட்டிடுறேங்கிறாரு அண்ணாமலை. நானும் அதுக்கு தான்ப்பா வந்தேன். ஆனா எனக்கு முன்னாடியே மீனா பணத்தை கட்டிட்டா அப்படின்னு முத்து சொல்ல, என்னடா இதுங்கிற மாதிரி கைய நீட்டுறாரு அண்ணாமலை. முத்து நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா. உனக்காக சிஸ்டரும் அப்பாவும் கடனை கட்ட வந்திருக்காங்க பாத்தியா அப்படின்னு செல்வம் சொல்ல, கரெக்டுடா செல்வம். இந்த விஷயத்துல நான் அதிர்ஷ்டம் தான் பண்ணியிருக்கேன். இப்படி மாறி மாறி பாசம் காட்டுறதுக்கு எனக்கு 2 பேர் இருக்காங்க. அப்பா, மீனா, பாட்டி, நீங்க இப்படி எல்லாரும் கூட இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? இப்பவே கோடீஸ்வரன் மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு முத்து ஜாலியா சொல்றாரு. மாமா நான் பணம் கட்டிட்டேன் நீங்க கட்ட வேணாங்கிறாங்க மீனா. சரிம்மா அடுத்த மாசத்துக்கு நான் இப்பவே கட்டிடுறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்பா அதெல்லாம் அடுத்த மாசம் பாத்துக்கலாம்ப்பா. அப்புறம் நம்ம நடிச்சு உழைச்ச காசை எல்லாம் வட்டிக்கே எடுத்துக்குவான்ப்பா. நம்ம கையில எதுவும் நிக்க வேணாம் அப்படின்னு முத்து சொல்ல, சரி அப்ப அடுத்த மாசம் நான் தான் வந்து பணத்தை கட்டுவேங்கிறாரு அண்ணாமலை. சரிப்பா அது அடுத்த மாசம் பாத்துக்கலாம் வாப்பா வீட்டுக்கு போலான்னு சிரிச்சுட்டே சொல்றாரு முத்து. எல்லாரும் கிளம்ப, ஏங்க நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க நான் பார்வதி ஆண்டிக்கு பூ கொடுக்கணும் போயிட்டு வந்துடுறேங்கிறாங்க மீனா. வண்டியை எங்க பார்க் பண்ணேன்னு கேட்க, அதோ அங்க விட்டுருக்கேன் பாருங்க அப்படின்னு மீனா ஒரு இடத்த கைய காட்ட, சரி பார்த்து போயிட்டு வான்னு கிளம்புறாங்க முத்து அண்ணாமலை எல்லாரும். ஜாக்கிரதையா போமான்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. விஜயா நாட்டிய கிளாஸ்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நடுப்புற போந்து பார்வதி இந்த பக்கம் வர்றாங்க. விஜயா அவங்க மேல இடிச்சிட்டு, என்ன நீ நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் நீ குறுக்க குறுக்க வர்றாங்கறாங்க பார்வதி கிட்ட. இல்ல இன்னைக்கு முருகனுக்கு விசேஷமான நாள். அதனாலதான் வீட்ல சின்னதா ஒரு பூஜை பண்ணலாமேன்னு பூவை எடுத்துட்டு வர சொன்னேன். அதான் காணோமேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேங்கிறாங்க பார்வதி. சரி நீங்க பண்ணுங்கன்னு விஜயா கண்டினியூ பண்றாங்க. மீனா வண்டியை நிறுத்திட்டு பூவை எடுத்துட்டு வர, வாமா மீனா உன்னதான் காணோமேன்னு பாத்துக்கிட்டு இருந்தேங்கிறாங்க பார்வதி. வழியில 2 3 பேருக்கு பூ கொடுக்க வேண்டி இருந்தது அதான் லேட் ஆயிருச்சு அப்படின்னு மீனா சொல்ல, நீயே உள்ளர வந்து சாமிக்கு பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சுட்டு போயேங்கிறாங்க பார்வதி. நீயே எல்லா படத்துக்கும் பூவையும் போட்டுட்டு விளக்கு ஏத்திடு என்ன அப்படின்னு பார்வதி சொல்லிக்கிட்டே மீனா பின்னாடியே போக,
இத பாத்துக்கிட்டே இருக்க விஜயா, பார்வதி இங்க வா அப்படின்னு அவங்க கைய புடிச்சு இழுக்குறாங்க. ஊர்ல வேற ஆளே கிடைக்கலையா உனக்கு? பூ வாங்குறதுக்கு இவள எதுக்கு கொண்டு வர சொன்ன? அப்படின்னு விஜயா கேட்க, எப்பவும் நான் மீனா கிட்ட தான் பூ வாங்குவேன். இவகிட்ட பூ இருக்க மாரி மத்தவங்க கிட்ட இருக்காது. இவ பூவ நல்லா நெருக்கி கட்டியிருப்பா, ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும். அப்படின்னு பார்வதி சொல்ல, அப்படியே போய் அவளுக்கு கவர்மெண்ட் அவார்டும் வாங்கி குடுத்துரு. ஆளப் பாரு! அப்படின்னு விஜயா சொல்ல, இதெல்லாம் பாத்துக்கிட்டே மீனா பூவ பிரிச்சு சாமிக்கு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. விஜயா செம கடுப்பா போன்னு பார்வதிய தள்ளி விடுறாங்க. முடிஞ்சுதா மீனா? இந்தாண்ணே. பார்வதி பர்ஸ் எடுக்குறாங்க. ஐயையோ! அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அப்படின்னு மீனா சொல்ல, பூ கொண்டு வந்தது காசு வாங்கலன்னா எப்படிம்மா? அப்படின்னு பார்வதி கேக்குறாங்க. இல்ல ஆன்ட்டி இருக்கட்டும். அப்படின்னு மீனா சொல்ல, அதானே உங்களுக்கு காசு வாங்கி பழக்கம் இல்லையே. ரோட்ல போகும்போது தள்ளி விட்டுட்டு எடுத்துட்டு போறது தானே பழக்கம். அப்படின்னு விஜயா நக்கலா சொல்றாங்க. விஜயா, என்ன எல்லார் முன்னாடி இப்படி பேசுற? பேசாம இரு அப்படின்னு மிரட்டுற பார்வதி. மீனா நீ காசு வாங்கிக்க. நீ கஷ்டப்பட்டு வேலை செய்யற. அப்படின்னு பார்வதி சொல்ல, அடிபட்ட குரலோட மீனா சொல்றாங்க. பரவாயில்ல ஆன்ட்டி. எங்க கஷ்டம் எங்கள விட்டு போற மாதிரி தெரியல. அப்படின்னு மீனா சொல்ல, செஞ்ச வேலைக்கு சம்பளம் இந்தா புடி. அப்படின்னு பணத்த மீனா கையில வச்சிடுறாங்க பார்வதி. மீனா கிளம்ப வெளிய பாக்குற பார்வதி, ஐயோ மழை வர்ற மாதிரி இருக்கு, மேல துணியெல்லாம் கிடக்கே அப்படின்னு சொல்ல, நான் வேணா போய் எடுத்துட்டு வரேன் ஆன்ட்டின்னு படியில ஏறுறாங்க மீனா. பரவாயில்ல விடுமா அப்படின்னு பார்வதி சொல்ல, இல்ல உங்களுக்கு படியேற சிரமமா இருக்கும்ல ஆன்ட்டி, நான் போய் எடுத்துட்டு வரேங்கிறாங்க மீனா. அவ தான் செய்யறேன்னு சொல்றால, அப்படியே போய் அந்த ரூம்ல துணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருங்கிறாங்க விஜயா. சரிங்க அத்தன்னு சொல்லிட்டு மீனா மேல போறாங்க. என்ன ஏன் வீட்டு வேலையை அவ்வளவு செய்ய சொல்ற? அப்படின்னு பார்வதி கேட்க, அவ என்ன பெரிய ராயல் ஃபேமிலியா? பூ கட்டுறவ தானே, இந்த வேலையெல்லாம் செஞ்சாதான் என்ன? இன்னும் வீட்ல வேற ஏதாவது வேலை இருந்தா செய்ய சொல்றேன் அப்படின்னு விஜயா சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சும்மா இருங்கறாங்க பார்வதி. மறுபடியும் டான்ஸ் சொல்லி கொடுக்க வர்ற விஜயா, நீங்க எல்லாம் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கைய தட்ட அவங்க எல்லாம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. பார்வதி டைனிங் டேபிள் சேர இழுத்து போட்டு உட்கார்றாங்க. வணக்கங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு லேடி வர, யாருன்னு கேக்குறாங்க விஜயா. மாஸ்டர் எங்க அம்மா தான் அப்படின்னு ரதி சொல்ல, ஓ அப்படிங்கிறாங்க விஜயா. ஓ நம்ம மாமியார் வந்திருக்காங்க அப்படின்னு தீபன் வழக்கம் போல வழியிறாரு. நீங்க எல்லாரும் பிரேக் எடுத்துக்கோங்க அப்படின்னு விஜயா சொல்ல, ஓகே மாஸ்டர்னு குழந்தைங்க எல்லாம் வெளியே போறாங்க. தீபன் மட்டும், ஆன்ட்டி வணக்கங்க ஆன்ட்டி, நல்லா இருக்கீங்களா? நான் தான் தீபன், உங்க பொண்ணு கூட டான்ஸ் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க. அப்படியா, நல்லதுப்பா அப்படிங்கிறவங்க, ஏங்க என் பொண்ணு நல்லா டான்ஸ் ஆடுறாளான்னு விஜயா கிட்ட திரும்பி கேக்குறாங்க. விஜயா பதில் சொல்றதுக்கு முன்னாடி, சூப்பரா ஆடுறாங்க ஆன்ட்டிங்கிறாரு தீபன். டேய் அவங்க என்கிட்ட தானே கேட்டாங்க, நீ போ போ அப்படின்னு விஜயா சொல்ல, சாரிங் மாஸ்டர்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிடுறாரு. நல்லா கத்துக்கிறா, சீக்கிரமே அரங்கேற்றம் பண்ற அளவுக்கு வந்துருவா. அதுவும் நான் கத்து கொடுத்து நல்லா கத்துக்காம இருப்பாளா? சின்ன வயசுலயே எனக்கு பரதத்துல சாதிக்கணும்னு ஆசை. அது எதுவும் நடக்கல. ஆனா என் கனவு எல்லாம் நான் ரதி மேலதான் இப்ப வச்சிருக்கேன். நீங்க வேணும்னா பாருங்க, நான் அவளை எங்கேயோ கொண்டு போக போறேன். இந்த ஊரே உங்களை பெருமையா பேச போகுது அப்படின்னு விஜயா சொல்லிக்கிட்டு இருக்க. இத ஃபுல்லா கேட்டுட்டு வாசப்படியிலேயே நிக்கிற தீபன், கண்டிப்பா நடக்கும் மாஸ்டர் அப்படின்னு சொல்ல, டேய் அப்படின்னு மிரட்டுறாங்க விஜயா. போயிட்டேன் மாஸ்டர் போயிட்டேன்னு சொல்லிட்டு தீபன் அங்க இருந்து போயிடுறாரு. நீங்க புடவை பிசினஸ் பண்றீங்கன்னு ரதி சொல்லி இருந்தா அப்படின்னு விஜயா சொல்ல, ஆமா ரதி கூட சொல்லி இருந்தா, நீங்க புடவை கேட்டீங்கன்னு, அதான் கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ரதியோட அம்மா சொல்ல, ஓ அப்படியா, வாங்க வாங்க உள்ள வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க விஜயா. அங்க டைனிங் டேபிள் மேல எல்லாத்தையும் வச்சுட்டு ஒவ்வொன்னா விஜயா மேல எடுத்து போட்டு காட்டுறாங்க. இந்த கலர் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்கன்னு ரதியோட அம்மா சொல்ல, ஆமாங்க மாஸ்டர் சூப்பரா இருக்குங்கிறாங்க ரதியும். அம்மா புது டிசைன் வந்திருக்குல்ல, அதை எடுத்து காட்டுமா அவங்களுக்குன்னு ரதி சொல்ல, கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற ரதியோட அம்மா ஒரு எல்லோ கலர் saree எடுக்கிறாங்க. அந்த சாரிய விஜயா மேல வச்சு காட்டிட்டு, இந்த கலர் சாதாரணமா பார்க்கும்போது டல்லா இருக்கு, ஆனா உங்க மேல வச்சு பார்க்கும்போது ரொம்ப எடுப்பா இருக்கு அப்படின்னு ரதியோட அம்மா சொல்ல, விஜயா அப்படியா அப்படின்னு வாயை பிளந்து பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நல்லா வியாபாரம் பண்ண தெரிஞ்சவ தான், மொத்த சேலையே விஜயா தலையில கட்டிடுவா போல இருக்கே அப்படின்னு பார்வதி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. அந்த புடவை எங்க அப்படின்னு ஒரு பிங்க் கலர் புடவை எடுக்கிற ரதியோட அம்மா, இந்த புடவையும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், உங்களுக்கு எல்லாமே பொருத்தமா இருக்கும் பாருங்க அப்படின்னு ரதியோட அம்மா சொல்ல, அதுக்காக எல்லாத்தையும் வாங்க முடியுமா அப்படின்னு பார்வதி கேக்குறாங்க. இந்தாங்க இந்த புடவை எனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு விஜயா எல்லோ கலர் புடவைய வச்சிட்டு இருக்க. மாஸ்டர் இந்த கலர் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு ரதி சொல்ல, அப்ப இதையும் சேர்த்து 3ஆ எடுத்துக்கோங்க அப்படின்னு ரதியோட அம்மா சொல்றாங்க. அப்படின்னு பார்வதி கிண்டலா பாக்க, என்ன விலை இதுன்னு கேக்குறாங்க விஜயா. அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கலாங்க, வாங்கின விலைக்கே நான் உங்களுக்கு கொடுக்கறேன், என் பொண்ணோட மாஸ்டர் நீங்க அப்படின்னு ரதியோட அம்மா சொல்ல, 3ம் சேர்த்து எவ்வளவு ஆச்சுன்னு கேக்குறாங்க விஜயா. உங்க வசதிக்கு இது கம்மியா தான் இருக்கும், 3ம் சேர்த்து 45,000 தாங்கிறாங்க ரவியோட அம்மா. விஜயாவுக்கு திக்குன்னு ஆயிடுது. 45,000மா அப்படின்னு விஜயா கேட்க, புரியுது,
நீங்க ஒரு புடவையே 50,000க்கு மேல வாங்குறவங்க அப்படின்னு ரதியோட அம்மா சொல்ல வேற வழி இல்லாம, எனக்கு இதுவே ஓகே தாங்கிறாங்க விஜயா. காய வச்ச துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு மீனா கீழ இறங்குறாங்க. ஆன்ட்டி துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டேன்னு மீனா சொல்ல, மீனா நீயும் ஒரு புடவைய பாருமாங்கிறாங்க பார்வதி. அவ உன்கிட்ட கேட்டாளா அப்படின்னு விஜயா கேட்க, இல்ல ஆன்ட்டி மழை வந்துரும். நான் கிளம்புறேன் ஆன்ட்டிங்கிற மீனா. போயிட்டு வரேன் அத்தன்னு விஜயா கிட்டயும் சொல்லிக்கிறாங்க. ஆ, ஆ அப்படின்னு அவங்க சொல்ல மீனா கிளம்பிடுறாங்க. நீங்களும் ஒரு புடவை எடுத்துக்கோங்கன்னு பார்வதி கிட்ட ரதியோட அம்மா சொல்ல, இல்ல இல்ல என்கிட்ட நெறைய இருக்கு. விஜயா 3 புடவை எடுத்தது எனக்கும் சேர்த்து தான். அவ தனியாலாம் வாங்க மாட்டா. அப்படின்னு பார்வதி ஒரு பிட்ட போட 45,000 சொன்னீங்கல்ல? பார்வதி போய் எடுத்துட்டு வாங்குறாங்க விஜயா. பார்வதி மேல வந்து சாவி எடுத்து வார்ட்ரோப திறந்து பணத்த தேடுறாங்க. பணம் எங்கேயுமே இல்ல. அவங்களுக்கு திக்குன்னு இருக்கு. நெஞ்சில கைய வச்சுக்கிறாங்க. ஐயையோ! என்ன பணத்த காணோம்? இங்கே தானே வச்சோன்னு பார்வதி சொல்லிக்கிறாங்க. பார்வதி எவ்வளவு நேரம்னு விஜயா கூப்பிட, வேகமா ரூம் வாசப்படிக்கு வர்ற பார்வதி, விஜயா கொஞ்சம் மேல வாங்குறாங்க. புடவைய மடிச்சு டேபிள்ல வச்சுட்டு, "ஒரு நிமிஷம் இருங்க. அதோ வரேன்னு" சொல்லிட்டு விஜயா மேல வர்றாங்க. ஐயையோன்னு நெஞ்சில கைய வச்சுட்டு பார்வதி நிக்க, "என்ன பார்வதின்னு?" வந்து கேக்குறாங்க விஜயா. "பணத்த காணோம்" அப்படின்னு பார்வதி சொல்ல, "என்ன பணத்த காணோமா? நல்லா பாத்தியா? எங்க வச்ச நீ?" அப்படின்னு விஜயா கேட்டுக்கிட்டே வார்ட்ரோபுக்கு வர, "இங்கே தானே வச்சேன்னு" கைய காமிக்கிறாங்க பார்வதி. "இங்கேயா? மறந்து வேற எங்கேயாவது வச்சுட்டியா?" அப்படின்னு கேட்டுக்கிட்டே விஜயாவும் தேடுறாங்க. "ஐயோ! நான் எடுக்கவே இல்லையே" அப்படின்னு பார்வதி சொல்ல, "ஐயோ! அவங்க வேற கீழ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே! ஐயோ! நான் என்னதான் பண்ணுவேன்? இரு" அப்படின்னு வேகமா வெளிய போறாங்க விஜயா. நாளைய ப்ரோமோவுல பார்வதி என்ன சொல்ற? பீரோல இருந்த பணத்த காணோமா? அப்படின்னு விஜயா அவங்க வீட்ல இருந்து போன்ல கேட்டுட்டு இருக்காங்க. நானா எங்க சொல்றேன்? நீயா தான் சொல்ற அப்படின்னு பார்வதி அவங்க வீட்ல இருந்து சொல்றாங்க. உன் பையன் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அனுப்புன பணம் அப்படின்னு விஜயா சொல்ல, உன் பணத்தை ஏன் பணம்னு அழுத்தி அழுத்தி சொல்ற அப்படின்னு பார்வதி கேக்குறாங்க. புதுசா யாராவது வீட்டுக்கு வந்தாங்களா? நல்லா யோசிங்கிறாங்க விஜயா போன்ல. விஜயா பேசிட்டு இருக்க வீட்ல எல்லாரும் அவங்க பின்னாடி நின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓ! மீனா வந்தால்ல, பூ குடுக்க வந்தால்ல அப்படின்னு விஜயா சொல்ல, பின்னாடி நிக்கிற முத்துவுக்கும் மீனாவுக்கும் தூக்கி வாரி போடுது. மீதி என்னங்கறத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.